இலங்கை முஸ்லிம்களுக்காக மத்திய மாநில அரசுகள் குரல் கொடுக்க வேண்டும், கருணாநிதி வேண்டுகோள். குஷ்பு பாஜகவிற்கு வந்தால் வரவேற்போம், வானதி சீனிவாசன் தகவல். இலங்கையில் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலுக்கு வைகோ கண்டனம். திமுக தோல்வியை கண்டு மூலையில் முடங்கிவிடாது, மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. 27 பெண்களை ஏமாற்றிய விவகாரம், கைதான பொன்சிபியின் லேப்டாப், செல்போன்களை காவல்துறை சோதனை. தமிழக ஆளுநராக ரோசையா நீடிப்பார், பாஜக தலைவர்கள் ஆதரவு. தேனியில் பள்ளி வளாகத்தில் தீக்குளிக்க முயன்ற மாணவன். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மீண்டும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி. உடல்நலக்குறைவு மற்றும் விபத்தில் இருந்த 10 போலீசார் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய், ஜெயலலிதா அறிவிப்பு. 200 கட் ஆஃப் எடுத்த 9 மாணவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தனர். மின்வெட்டு விவகாரம், மக்கள் மன்றத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த தயாரா, தமிழக அரசுக்கு ராமதாஸ் சவால். காவல் நிலையத்தில் கலாட்டா செய்த தேமுதிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெகநாதன் கைது. தமிழ்நாட்டில் தரைக்காற்று ஈரப்பதம் குறைவாக உள்ளதால் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகமாக உள்ளது, வானிலை மையம் அறிவிப்பு. MBBS BDS மருத்துவ படிப்பில் சேருவதற்கு பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கவுன்சிலிங் இன்று துவங்கியுள்ளது. டீசல் விலை உயர்வை கண்டித்து தஞ்சை மீனவர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். வேலூரில் அடையாளம் தெரியாத கும்பல் துப்பாக்கியால் சுட்டதில் இளைஞர் ஒருவர் காயம். ஈராக்கில் உள்ள தமிழக செவிலியர்கள் பத்திரமாக மீட்க அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை. சேலம் மாவட்ட ஆட்சியர், முன்னாள் நீதிபதி, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு கொலை மிரட்டல், ஒருவர் கைது. நாமக்கல்லில் இலவச தொலைபேசி அழைப்பு மூலம் பொதுமக்கள் மருத்துவ சேவைகளை பெற வேண்டும், மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். புதுவையிலிருந்து சென்னை, காரைக்கால், திருப்பதிக்கு ஹெலிகாப்டர் சேவை, புதுவை அமைச்சர் தகவல்.